பாண்டிச்சேரி பிரான்சிஸ் கிளப்காக ஒரு மேட்ச்சில் 9 கோல் அடித்தேன். நேஷனல் ரெக்கார்ட். நேஷனல் செலக்டர்ஸ் கண்ணில் பட்டேன். டைரெக்டாக இந்தியன் கேம்ப் கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்படியே 2 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து இந்தியன் U21 ஜூனியர் டீமுக்கு கேப்டனாக செலக்ட் ஆனேன். 2012 அண்டர் 21 ஜூனியர் வேர்ல்ட் கப். பயங்கர ப்ராக்டிஸ். ஒரு 4-5 மாதம் யார்கிட்டையும் பேசலை. அப்போ தான் ஒரு நாள் நவுரு 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 அண்ணா நம்ம பசங்க யார் பேருமே இல்லைண்ணா. அசாரணா பேர் கூட இல்லைண்ணா. எல்லாரையும் மொத்தமா தூக்கிட்டானுங்க. போர்ட்ல இருக்கிறதா லிஸ்ட், வேற எதுவும் இல்ல. டேய், அதுல இருக்க எவனாச்சும் அகாடமில பாத்திருக்கியாடா? உள்ள என்ன நடக்குன்னு பச்சையா தெரியுதா? தயவு செஞ்சு போலாம்டா. அப்படியெல்லாம் விட்டு போக முடியாதுடா. விட்டு தான் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறோம். இன்னும் எத்தனை நாள்டா நம்மளை ஏமாத்துவாங்க? இன்னைக்கு கேட்டுருவோம்டா. நான் வந்து சொல்லணும்ண்ணா. நம்ம நாட்டில் மட்டும்தான் சார் விளையாட்டாக எடுத்துக்கிறோம். ஆர்கனைஸ்டாக க்ரைம் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையும் ஒரு நெட்வொர்க். கரப்ஷன், பிரைபு, லஞ்சம், ஊழல்ங்கிறதெல்லாம் பேப்பரில் படிச்சுட்டு ஐயோ நாடு அழியுதுன்னு உச்சி போட்டு போயிட்டே தான் சார் இருக்கோம். நாடுங்கிறது யாரு சார்? நாம தான் சார். நமக்கு தெரியாம நம்மளே தான் சார் அழிஞ்சிட்டு இருக்கோம். சார் புரிஞ்சுதா? வா சார். லிஸ்ட் வந்திருக்கு சார். என் பேர்ல சார் லிஸ்ட்ல. தபாரா சார், நீ ஒரு நல்ல டிஃபெண்டர்னு எனக்கு தெரியும். ஆனால் வர்ற செலக்டர்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. செலக்டர்ஸ்லாம் வெவ்வேறு ஸ்டேட்லேருந்து வராங்க. அவங்கள மீறி என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. சார் போன 2 வருஷம் சரி சார். இந்த வருஷம் நீங்கள் ஏன் சார் டிஃபென்ஸ் செலக்டர்? உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் நேஷனல் செலக்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி நேராக இந்தியன் டீம் காட்டானா எல்லாம் நேராக இந்தியன் டீம் காட்டலான்னு பார்க்குறீங்களா? அப்போ நாங்களாம் எதுக்குலாம் இருக்கோம்? என்னை வந்து கேட்குறவனுக்கு வந்துட்டியா? யார் தான் சார் நான் கேட்குறேன். என்ன நியாயம்? உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? கடலுக்கு மீன் பிடிக்க போறாரு சார். சொந்த போட்டா? லீஸுக்கு தான் சார் எடுத்துருக்கோம். லீஸுக்கு தானே எடுத்திருக்காரு. அது சொந்த போட்டால் அவர் வாழ்க்கையில் முன்னேற வேணாம். போய் அவருக்கு உதவி பண்ணுறதை விட்டுட்டு இங்கே வந்து நிற்கிறேன். பாரு சார், எல்லாமே மாறிப்போச்சு. அதுக்கெல்லாம் பணம் தேவைப்படுது. புரிஞ்சுக்கும். காசு இல்லாதவருக்கு கனவு இருந்து புண்ணியம் இல்லைப்பா. போய் அப்பாவோட சேர்ந்து தொழிலை மேம்படுத்து. அப்புறம் பார்க்கலாம், ஆக்கிடலாம். அடுத்த வருஷம் வா, ஏதாவது வேலை போட்டு தரேன். என்னடா சார் ப்ளீஸ் சார். சாரி சார், ப்ளீஸ் சார். எனக்கு இது ஒண்ணுதான் சார் லைஃப். இதை விட்டா எனக்கு வேற எதுவுமே இல்லை சார். கெஞ்சி கேட்குறேன் சார். சின்ன வயசுல இருந்து ஹாக்கி தான் சார் இருக்கு. இதான் கடைசி வருஷம். இந்த சான்ஸ் விட்டா எனக்கு வாழ்க்கையே கிடையாது சார். லெட்டர் செத்து தான் சார் போகணும். ஐயோ ராமச்சந்திரன் சார், இங்க பாருங்க. அசார் நம்மள எமோஷனல் பிளாக்மெயில் பண்றாரு. பாருங்க, டீம்ல சேர்த்துக்கலாம் செத்து போயிடுவாராம். பாரா சார், யார்கிட்ட பேசுறோம் என்ன பேசுறோம் தெரிஞ்சு பேச. என்னடா நீங்களும் ஒன்று தான் பிளாக்மெயில் பண்ணீங்களா? வாங்கடா வாங்கடா. நீங்க போய் சாவுங்க சார். போங்க. ஆக்கி ஆடும். காசு இல்லாத கனவு இருந்து புண்ணியம் இல்லப்பா. டீம்ல சேர்த்துக்கலாம் செத்து போயிடுவாராம். நீங்க போய் சாவுங்க சார். போங்க. ஆக்கி ஆடும். திறமை தகுதி எல்லாம் இருந்து ஆசைப்பட்டது ஏன் கிடைக்கலன்னு தெரியாம எத்தனையோ பேர் இந்த நாட்டில் தற்கொலை பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க. அவங்களாம் கோலை இல்லை சார். ஏன்னா நடக்கிறது கொலை, பச்சை படுகொலை. எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. டேய் என்னடா மாமா, எந்திரி மாமா. டாக்டர் கூட்டு வா போ. சரிப்பா. டேய் ஒண்ணு இல்லடா. சார் என்னடா சார் கொன்னாவலடா. இந்த பக்கத்து ரூம்ல தான்டா. தண்ணியா? ஒரு நிமிஷம்டா. ஐயோ, அது ஏதோ ஆக்சிடென்ட் கேஸியா? ஒருத்தனுக்கு ஒரு காலு போயிடுச்சு, ஒருத்தன் ஆளே காலி. டேய் பிரபா, என்னடா ஆச்சு அசாருக்கு? அசாருக்கு ஒண்ணு இல்லை மச்சான். பிரபா வராடாதரா. அசார் எங்க இருக்கான்? பக்கத்து ரூம்ல தான்டா இருக்கான். எதையோ மறைக்கிறடா. தண்ணி குடுறா. அசாரு, டேய் பிரபா, டேய் அசாருக்கு என்னடா ஆச்சு? டேய் அசாரு போயிட்டாராடா. அசாரு கொண்டுட்டாங்களாடா.
அவரை கண்ணு முன்னாடியே பறிகொடுத்துட்டாங்க. பிரபா, இல்ல சும்மா விடாதடா. வேணாம் பிரபாகர், என்னை தொட்ட நீ பல பேருக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். உன்னை இந்தியன் டீம் ஆன விடும். நாலு பேரை இறங்கி அடிச்சிருக்கானே. எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப். சிசிடிவி கேமரால பக்காவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. தெரிஞ்சதுன்னா கன்ஃபார்மா 7 வருஷம் ஜெயிலு. தமிழே என்னையா பேசுற பேச்சுலி அசாரோட உயிர் போயிடுச்சியா, உயிர் போயிடுச்சியா. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. என்னத்த கேட்க சொல்ற? நான் சொல்றத கேட்பியா மாட்டியா? பிரபாகரனை மட்டும் என்கொயரிக்கு வர விடாம பாத்துக்க. அவனுங்க கேஸை வாபஸ் வாங்குறான்றாங்க. கன்ஃபார்மா ஜெயிலு. 7 வருஷம் உள்ள போனானா பையனோட லைஃபே போயிடும். டேய் தமிழே, ரொம்ப ராஜகம் பண்றீங்கடா, ரொம்ப ராஜகம் பண்றீங்கடா. மென்டலி அன்ஸ்டேபிள்னு 3 வருஷம் பேன் பண்ணாங்க. நீங்கள் யாரை என்னை தூக்கி போடுறதுன்னு சொல்லி நானே தூக்கி போட்டு வந்துட்டேன். உங்களுக்கெல்லாம் நடந்த பாலிடிக்ஸில் வெறும் கிரவுண்டு தானே போச்சு. எங்களுக்கு நடந்த பாலிடிக்ஸில் என் ஃப்ரெண்டு லைஃபே போச்சு. ஹாக்கிங்கிறீங்களே, நான் யாருன்னு இவர் சொல்லி தானே உங்களுக்கே தெரியும். இதுவே நான் ஐபிஎல்ல ஒரு பால் பாயாவோ ஏன் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்திருந்தா கூட எனக்கு ஃபேன் பேஜ் ஆர்மின்லாம் வச்சுருந்துருப்பீங்க. பேர் புகழுக்காக தான் விளாட்ணுன்னு நான் சொல்லலை. ஆனால் பேசிக்கான ஸ்போர்ட்ஸ் மேனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும்ல, அது கூட இங்கே இல்லையே. விமன்ஸ் வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு வந்த கபடி டீமு ஷேர் ஆட்டோவில் வீட்டுக்கு போனாங்களாம். ஏன்? ஏன்னா ரிசீவ் பண்ண யாரும் வரலையா. இந்த ஸ்போர்ட்ஸ் தான் பெருசு, அந்த ஸ்போர்ட்ஸ் சின்னது, இந்த ஸ்போர்ட்டை குறை சொல்லணும் அதுக்காகலாம் சொல்ல. இங்கே விளையாட்டெல்லாம் வியாபாரம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. எந்த ஸ்போர்ட்டை கொண்டாடணுங்கிறதே யாரோ ஒரு வியாபாரியும் கம்பெனிக்காரனு தானே முடிவு பண்ணுறான். இந்த கேம் ஜெயிச்சக்கப்புறம் பணம் கிடைக்குமே, அதெல்லாம் விட்டுருங்க. இங்கெல்லாம் பல இடங்களில் விளையாடுறதுக்கே பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இங்கெல்லாம் எதையும் மாற்ற முடியாது சார். ஐம் வெரி சாரி பிரபா. சார் நீங்கள் ஏன் சார் சாரி கேட்குறீங்க? நீங்கள் எந்த தப்பும் பண்ணலையே. உங்கள் யாருமே எனக்கு கோவம் இல்லை. உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பாவமாக தான் இருக்கு. எனக்கு ஒரு அடி விழுந்துச்சு, நான் தெளிஞ்சிட்டேன். உங்களுக்கும் விழும், தெளிஞ்சிருவீங்க. மறுபடியும் சொல்கிறேன், இங்கெல்லாம் எதையும் மாற்ற முடியாது. ஆமாம் போலாம் வா.